எல்லார் லைஃப்லேயும் ஒரு ஹீரோ இருப்பாங்க, நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ இருப்பாங்க, இல்லை அவங்களே ஹீரோவை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. விஜய் டிவிலையும் அதே மாதிரி நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. அந்த ஹீரோஸில் யார் வந்து இந்த வருடத்துடைய பெஸ்ட் ஹீரோ? த நாமினேஷன்ஸ் ஆர் பிரவீன் ஆதித்யா சக்திவேல், சபரி ஃப்ரம் பொன்னி, யுவன் மயில்சாமி ஃப்ரம் தங்கமகள், சுவாமிநாதன் ஃப்ரம் மகாநதி, விக்ரம் ஃப்ரம் ஆஹா கல்யாணம், நவீன் குமார் ஃப்ரம் சின்ன மருமகள், வெற்றி வசந்த் சிறகடிக்க ஆசை, பிரேம் ஜேக்கப் ஃப்ரம் நீ நான் காதல். அண்ட் இந்த பெஸ்ட் ஹீரோவுடைய நாமினேஷன்ஸ் பார்த்தாச்சு. வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு ஏவியில் பார்க்க போகிறோம். ஒரு கதை சொல்லட்டுங்களா? இது வெளிச்சத்தில் இருக்க ஒரு பெரிய ஹீரோவோட கதை இல்லைங்க. வெளிச்சத்துக்கு வரணுன்ற ஆசையில இருட்டை எதிர்த்து நம்பிக்கை வால் பிடிச்சு போராடின ஒரு சாதாரண மனுஷன் ஹீரோவான கதை. ஒரு இரும்பு வாளா உருவாகிறதும் ஒரு சாமானிய மனுஷன் ஹீரோவா உருமாறுறதும் ஒண்ணுதாங்க. ரெண்டுமே சாத்தியமாக பல சம்மட்டி அடிகளை தாங்க வேண்டியிருக்கு. சொந்த மண்ணை விட்டு பல ஆசைகளோட வெளியே வர எத்தனையோ பேர்ல இவனும் ஒருத்தவன். நிறைய கனவுகளோட சென்னை மண்ணை மிதிச்சாங்க. ஆரவாரமான எதிர்காலத்தை எதிர்பார்த்து வந்தவனை ஆரம்பத்தில் வரவேற்றது என்னவோ வறுமையும் வெறுமையும் தான். இவன் தன்னோட பசியை தீக்கிறதுக்காக மற்றவங்க பசி தீர்க்க ஃபுட் டெலிவரி பாயா வீடு விட சாப்பாடு டெலிவரி பண்ணாங்க. எந்த செட்டில் ஹீரோவா நிற்கணும்னு ஆசையில் வந்தானோ அதே ஷூட்டிங் செட் முன்னாடி செக்யூரிட்டியாக நின்று உள்ள வரவங்களுக்கெல்லாம் கதவை திறந்து விட்டு சல்யூட் வச்சாங்க. தான் மேலே விழுற அடியெல்லாம் தன்னை கூர்த்திட்டிக்க கிடைச்ச வாய்ப்பா பார்க்குற கத்தி மாதிரி அவனும் இருந்தாங்க. என்ன அடி விழுந்தாலும் அவன் தேடுறதை மட்டும் அவன் நிறுத்தவே இல்லைங்க. சினிமாவில் பெரிய ஆளா இல்லைனாலும் உள்ள இருக்கோன்ற திருப்தியாவது கிடைக்கட்டும்னு ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணான். நாள் வாரமாச்சு, வாரம் மாசமாச்சு, மாசம் வருஷமாச்சு. இப்படியே ஒரு 6 வருஷம் போச்சு. அவனை சுத்தி இருந்த எல்லாமே மாறிச்சு. அவன் களைச்சு போயிட்டான். எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு முடிவுக்கு வந்துட்டான். எந்த இருட்டை விட்டு வெளியே வர துடிச்சானோ அந்த இருட்டு அவனை சூழ்ந்துட்டதா அவன் நம்ப ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு தோள் கொடுக்க வந்துச்சு விஜய் டிவியோட சிறகடிக்க ஆசை. அது வரைக்கும் இருட்டையே பார்த்து பழக்கப்பட்டவன் முதல் முறையா அவன் தேடின வெளிச்சத்தை பார்த்தான். ஒரு கத்தியோட கூர்மைய அது வாங்கின அடியை வச்சு முடிவு பண்ணலாம். அந்த மாதிரி தான் இவன் கதையும். இது அவனோட வெற்றிங்க இல்ல நம்மளோட வெற்றிங்க. நம்ம வெற்றி வசந்தோட வெற்றிங்க. விஜய் டிவியோட நம்ம வெற்றிக்காக ladies and gentlemen, let's hear it for the best hero of Vijay Television, Vetri! எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அங்கே நிற்கிற இவங்க ஆரம்பித்து இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிறவங்க, இந்த கதவுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி இந்த இடத்துல கிடச்சிருக்கிற ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு செயலாக இருக்கட்டும், இது பல பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். அவங்களோட இடத்துல நம்ம இங்கே உட்காந்துருக்கோன்னா நம்ம அந்த தகுதியானவங்களாக இருக்கிறோம். ஸோ அதுக்காகவே நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா, ஆரம்பத்தில் நடிக்க போகணும் அப்படின்னு சொன்ன ஆரம்பித்தப்போ அப்பா அம்மா அலோவ் பண்ணது. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு.
அங்கேருந்து கல்லூரி நண்பர்கள் ஊக்குவிச்சது. அதுக்கப்புறம் வந்து என்னடா பண்ண போகிறோன்னு தெரியாமல் சென்னைக்குள்ளே வந்து சுற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் தேவண்ணன் களிமண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, களிமண்ணை தானே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மாற்ற முடியும். ஸோ களிமண்ணை தான் வந்தேன். ஒன்றுமே தெரியாமல் வெறும் ஒரு 60 பசங்க முன்னாடி என்ன தெரியுமோ அதை மட்டும் உளறிட்டு விஜே பண்ணிவிட்டு மிமிக்ரி பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்த ஒரு பையன் எப்படி பண்ண போகிறோன்றது தெரியாமல் களிமண்ணாக வந்தேன். அவரில் ஆரம்பித்து தேவண்ணன், போஸ் கார்த்தி அண்ணன், அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண அத்தனை இயக்குனர்கள், பிரபு அண்ணனா இருக்கட்டும், குரு அண்ணன் இருக்காரா, லவ் யூ அண்ணா, குரு அண்ணன், நிதிஷ் ப்ரோ, அப்புறம் பாலா, சதாசிவம், ஸோ இந்த மாதிரி ஒரு 8-9 பேர் இருக்காங்க, விஸ்வான. ஸோ இவங்க எல்லாரும் அந்தந்த இயக்குனர்கள் களிமண்ணாக இருந்த எண்ணெய் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பிளேடை வச்சு செதுக்கிற மாதிரி செதுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் குமரன் சார் கண்ணில் பட்டிருக்கேன் எப்படியோ. ஸோ அவர் கூப்பிட்டு வச்சு உளியை வச்சு செதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் கிடைச்ச கதாபாத்திரம் தான் முத்து. அதனால் கிடைச்ச வரவேற்பு தான் எல்லையற்றதுன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பாசம் நேசம் மக்கள்கிட்ட இருந்து கிடச்சிருக்கு. அந்த முத்துவை எனக்கு கொடுத்த என்னோட முத்தான இயக்குனர் திரு குமரன் அவருக்கும், அதை அப்ரூவ் பண்ண விகடன் குழுமத்துக்கும் சேனலுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஓகே பிரதர், நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேரை மென்ஷன் பண்ணீங்க. அவங்க 2 பேர் தான் உங்களுக்கு வந்து விருது கொடுக்கவே வராங்க. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் விகடனுடைய எம்டி அவர்கள் ஸ்ரீனிவாசன் சார் அண்ட் சிறகடிக்க ஆசை டைரக்டர் மிஸ்டர் குமரன் அவர்கள். குமரன் சார்கிட்ட ஒரு சிறிய கேள்வி. நீங்கள் வந்து அடம் பிடித்து இந்த தம்பி தான் வேணும் இந்த கதாபாத்திரத்துக்கு அப்படின்னு கேட்டிங்களாவே, என்ன காரணம் சார்? ஹீரோ யாருன்னு தேடிட்டே இருந்தாங்க. எல்லா சைட்லேருந்தும், ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும், அப்புறம் சேனல் சைட்லேருந்து எல்லாம் போயிட்டு இருந்தது. நானும் அதை பற்றின ஒரு டென்ஷன் ஆகும்போது திடீர்னு ஒரு நாள் ஏர்லி மார்னிங் அப்போ சும்மா ரேண்டமாக அப்படி யூடியூப் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தா 2-3 ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். ஸோ நான் மனசுக்குள்ள ஒரு மாடுலேஷன், என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கெலட்டன் எல்லாம் ஒரு மைண்டில் இருந்தது. அது அப்படியே ஆப்டாக வசந்த் இருந்தான். ஸோ அந்த கேரக்டருக்கு அப்படியே அடாப்ட் ஆனது தான் வசந்த். ஸோ கிடைத்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டான், அப்படி தான் நான் சொல்லுவேன். மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தம்பி. இது வெறும் ஆரம்பம் தான், இன்னும் தொடர் ஓட்டுறது சார். ஸ்ரீனிவாசன் சார், do you have to say something? 26 வருஷமாக நாங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்கோம். கடந்த 3 வருஷமாக விஜய் டிவியில் நாங்கள் வந்து ஐக்கியமானோம். எங்களுடைய 2வது ப்ராஜெக்ட் சிறகடிக்க ஆசை கடந்த 1 வருடமாக விஜய் டிவியில் நம்பர் 1 இருக்கிறதுல ரொம்ப உற்சாகம், மகிழ்ச்சி. மிக மிக மகிழ்ச்சியான இன்னொரு விஷயம் என்னென்னா, சிறகடிக்க ஆசைங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 மொழிகளில் வந்து ரீமேக் பண்ணப்பட்டு ஹிந்தியில் வந்து ஆல் இண்டியாவில் நம்பர் 3 பொசிஷனுக்கு வந்திருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய நம்பர் 1 ப்ரோக்ராமாகவும் வந்திருக்கு. அதில் வந்து மிக மிக உற்சாகமான ஒரு விஷயம். ஐ வாண்ட் டு தேங்க் த டீம் அண்ட் வெரி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு வெற்றி. மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் ஃபார் த பெஸ்ட் ஹீரோ வெற்றி வசந்த் அவர்களுக்கு. Thank you, Srinivasan sir. Thank Thank you.